கண்டிக்கின்றோம் கையாளாத திமுக அரசை கண்டிக்கின்றோம் கையாளாத திமுக அரசை கண்டிக்கின்றோம் எங்க எல்லாரையும் இப்போ திமுக அரசு போலீஸ்காரங்களை வச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கள்ளச்சாராயம் காய்ச்சி கிட்டத்தட்ட 55 உயிர்களுக்கு மேல இதுவரைக்கும் பலியாயிருக்கு. சரிங்களா? இன்னும் நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, கவலைக்கிடமா இருக்காங்க. உயிருக்கு கவலைக்கிடமா இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆபத்து நிலையை தாண்டி நம்ம இருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு மக்கள் அங்க கள்ளக்குறிச்சியில போராடிட்டு இருக்காங்க. இதே திமுக அரசு என்ன சொல்லுச்சுன்னா, போன வருஷம் இதே மாதிரி கள்ளச்சாராயத்துல உயிரிழந்தவங்க இருக்கும்போது விழுப்புரத்துல இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நாங்க கள்ளச்சாராயம் எங்கெல்லாம் விற்கிறாங்களோ அங்க எல்லாரும் நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், துரிதமா நாங்க செயல்பட்டு இனிமே இந்த மாதிரியான உயிரிழப்புகள் வராது, கள்ளச்சாராயம் வந்து காய்ச்ச மாட்டாங்க, அதுக்கு நாங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னாங்க. லாஸ்ட் டைமும் இதே மாதிரி ஒருத்தரை வந்து பதவி நீக்கம் பண்ணாங்க அதிகாரிகளை, வேற எதுவுமே பண்ணல. ஆனா திருப்பியும் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த திமுக ஆட்சியில திருப்பவும் இந்த மாதிரி கள்ளக்குறிச்சியில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது இந்த வாட்டி வந்து உயிரிழப்பு வந்து மிக மிக அதிகமாக இருக்கு. சோ அதனால கண்டிப்பாக திமுக அரசை கண்டித்து நாங்க எல்லாரும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எங்களோட ஆர்ப்பாட்டம் போராட்டம் தாங்க முடியாம இவங்க எங்க எல்லாரையும் மகளிர்னு கூட பார்க்காம இந்த மாதிரி பல பஸ்ஸா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. மக்களுக்கு ஆதரவு இல்லாத திமுக அரசை கண்டிக்கின்றோம். கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் பதவி விலக வேண்டும். இந்த ஆட்சி இந்த 55 உயிரிழப்புக்கு என்ன பதில் சொல்ல போகுது அப்படின்னு தெரியல. ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கு. ரொம்ப கவலைக்கிடமா தமிழ்நாடே இருக்கு. தமிழ்நாடே கண்ணீரால மிதந்துட்டு இருக்கு.